ஹலோ ஆல் வணக்கம். செமிஃபைனல் 1 முடிஞ்சிருச்சு. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. உங்க ஆசைப்படி சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிருச்சு. இருந்தாலும் ஐ திங்க் வி போத் அப்ரிசியேட்டட் ஆப்கானிஸ்தான் ஃபார் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே பிளேட். ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க. நிறைய கேம்ஸ் வந்து தே பஞ்ச் அபவ் தேர் வெயிட். ஒரு டஃப் ஃபைட் நிறைய டீம்ஸ் கொடுத்தாங்க. தே கேவ் எவ்ரி ஒன் ரன் ஃபார் தேர் மணி. தே கேன் கோ தேர் ஹெட் ஹெல்ட் ஹை. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன பீடா? பாவம் சார். டு பி ஆனஸ்ட் வித் இப்ப எல்லாருமே வந்து கிரிட்டிக்கலா வந்து அவங்கள சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் இப்ப என்ன ட்வீட் போடுறாங்களாம், இதே எல்லாரும் நான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி இல்ல, ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க, தே டிசர்வ் இட், தே காட் த மொமெண்டம், தே பிளேட் வெரி வெல், தே பீட்டன் ஆஸ்திரேலியான்னு சொன்னவங்க இப்ப அதே ஆளுங்க என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியா வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா, நான் உங்களை கேட்கிறேன், இந்த பிரயன் லாரா ஒருத்தரை தவிர உலகத்திலேயே யாருமே வந்து ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ் போகும்னு யாருமே சொல்லல. நான் ஆனஸ்டா சொல்லல. சொல்றேன், ஆப்கானிஸ்தான் சூப்பர் எயிட்டே போக மாட்டாங்கன்றதுதான் என்னோட ஏர்லி ப்ரெடிக்ஷன். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னோட ஒரே போல்டு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, நம்ம பண்ண இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொட்டன்ஷியலி கப் வின்னிங் டீம் அப்படின்னு சொன்னது. அது அது வந்து பீடாக் நம்ம பண்ண ப்ரிவியூலயே ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ சவுத் ஆப்பிரிக்கா தான் பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிவியூல நீங்க வந்து ஹெட்டிங்கே அப்படிதான் போட சொன்னீங்க, பொட்டன்ஷியல் கப் ஃபார் சவுத் ஆப்பிரிக்காவை. நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கப் வின்னிங் டீம் அப்படின்னு பண்ண ப்ரிவியூவே ஃபர்ஸ்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ தட் இஸ் டு ஜஸ்ட் ரிமைண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவர் வியூவர்ஸ். இப்ப ஏன்னா இப்ப அநியாயமா வந்து பாவம் ஆப்கானிஸ்தான இவங்க வந்திருக்கவே கூடாது செமிஃபைனலுக்குன்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க, நியூசிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க. தி ஹேட் ப்ராப்ளம்ஸ். அந்த ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான், அது முதல்ல இருந்தே கூவின்னு இருக்கோம் நம்ம. அந்த ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க எப்படி போயிட்டாங்கன்னா, இந்த T20 வெஸ்ட் இண்டீஸ்ல படிச்சு படிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், 150 அடிச்சா 160 அடிச்சா எந்த டீமும் டிஃபெண்ட் பண்ணலாங்கும் போது, அந்த அஸ்மத்துல்லா சைதி, ரஹமத் ஷா அந்த மாதிரி கன்வென்ஷனலா ஒரு 12 ஓவர் ஆடுற பிளேயர்னா, குர்பாஸும் சத்ரானு தினமும் ஆட முடியுமா அவங்களுக்கு? அவங்களே ஹியூமன் பீயிங்ஸ் தானே. பாவம் குர்பாஸ் ஒரு டிரைவ் ஆடினாரு, அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு இடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டேக் ஆஃப். அவங்க இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆப்கானிஸ்தான் டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடி 150 அடிச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் எதுக்கு டாஸ் பண்ணி போலிங் போட்டாங்க, இது பேட்டிங் எடுத்தாங்க, போலிங் பேட்டிங் போட்டுருங்கன்றாங்க. பேட்டிங் பேட்டிங் எடுத்தது தான் கரெக்ட். அவங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அதே தானே பீடாக். நீங்க தான் சொல்லிருக்கீங்களே அத்தனை வாட்டி, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு புட் ரன்ஸ் அந்த போர்ட் பவுலிங் வச்சு ஸ்குவீஸ் பண்றாங்க. அதானே அவங்களோட இதுவே. பின்னாடி போய் போல்டு சார், ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு. இப்ப நீங்க போல்டு எப்படி ஆனான்னு பாருங்க. இப்ப நவந்து போய் போல்டு, கீழே போய் போல்டு, அதுக்கப்புறம் ஷாம்சி வந்து சும்மா கை சுத்தினாரு 3 விக்கெட். திஸ் இஸ் த கண்டக்டிவ் ஸ்பின் பிச், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 150 நம்ம சொன்னோம், 130 ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தா கூட மேட்ச் ஒரு மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிருக்கோம். அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்த உடனே ஒரு ஃபைட்டே இல்ல, ஒரு டிஃபீட் ஆட்டிடியூட்ல ஆடின மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்சது. அந்த 20 for 3 எடுத்த உடனே ஜத்ரான் அவுட், குர்பாஸ் அவுட் அப்படின்னு உடனே அவங்களுக்கு இதுக்கு மேல அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு ஆடின ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அது மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட் ஒழிய, எவ்ரி ஒன் as you rightly said, இந்த this ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க என்ன சொன்னீங்க, they can leave home head high. நீங்க that is the honesty. how many people would have thought them getting into semi-finals? ஆனஸ்டா சொல்ற, சூப்பர் எயிட்ஸ் வந்த போதும் ஐ தாட் தட் they have no chance of getting into semi-finals. அப்படிங்கும் போது இந்தியாட்ட ஒரு மரணாட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டு 115. இன்னொன்னு பாருங்க, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரீசர்ஃபேஸ்ட் த லாஸ்ட் கேம் இட் செல்ஃப். ஆப்கானிஸ்தான் போலிங்ல ஓகே, இது ஏதோ பங்களாதேஷ் போலிங்ல பங்களாதேஷ்க்கு நல்லா ஓட்டிட்டாங்க. ஓகே போலிங், பங்களாதேஷ் போலிங்க. அந்த டீமுக்கிட்டே நீ 20 ஓவர் ஆடி 59க்கு நோலாஸ் இருந்துட்டு நீ 115 தான் அடிக்கிறாங்க போது, when you are playing against a strong South African team, உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், டு பி வெரி ஆனஸ்ட், ஏன் அந்த 51-49 எட்ஜ் நான் கொடுத்தேன்னா, டாஸ் அவங்க ஜெயிச்சு பேட்டிங் ஆடினாங்கன்னா அதை அவங்க பண்ணாங்க. பட் டேக் த டாஸ் டு அட்வான்டேஜ். குடோஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஆப்கானிஸ்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் அது இதுன்னு நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, டெசிஷனோட பி டிஃப்ரெண்ட்னு. they did the right thing, but unfortunately the batting didn't take off at all. அப்படிங்கும்போது இதை நீங்க ஒன்றும் இதுவே பண்ண முடியாது. சரி, அடுத்ததுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த டீம்ஸ் கரெக்டா எடுக்கணும்னு அவங்க பார்க்கணுமே ஒழிய, they can draw inspiration. மற்ற டீம் எல்லாம் பாருங்க, அயர்லாந்து ஒரு டெஸ்ட் பிளே நேஷன், எப்படி ஆடினாங்க அயர்லாந்து? உங்களுக்கு ரொம்ப கேவலமா ஆடினாங்க அயர்லாந்து, ஒரு ஃபைட்டே இல்ல.
ஸ்காட்லாந்து பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பாவம். ஆனா வந்து அவங்களுக்கு லக் இல்ல. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு 2 பெரிய டீமோட லக் இல்ல மாட்டிட்டாங்க. ஸ்காட்லாண்டுக்கு. இப்ப 2 டீம் ஆடினது நல்ல கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்காட்லாந்து, இன்னொன்னு ஆப்கானிஸ்தான். ஒன்னும் சந்தேகமே இல்ல. இதே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் யோசிச்சு பாருங்க, நியூசிலாந்து இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் கடுபடு தான். ஏன்னா வந்து அவங்க ஈஸ்வதியே ஆடவே இல்லை. ஒரே ஒரு ஸ்பின்னர் சாட்னரை வச்சுதான் போனாங்க போது there's always a chance and many people expected Afghanistan to upset West Indies also, considering the weakness of spin West Indies has got. இருந்தாலும் I never thought they will even get into Super 8. சூப்பர் எயிட்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்கன்னா they can be pardoned for their performance today. என்னை பொறுத்த வரைக்கும் I will say only good things about Afghanistan. Well played. அதாவது எல்லாரும் உயிரை கொடுத்து விளையாடுவாங்கன்னு சொன்னாங்க. உயிரை கொடுத்து விளையாண்டு குல்பதீன் நாயப் ஹாம்ஸ்ட்ரிங்கை கொடுத்து விளையாண்டாரு. பட் தென் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப நல்லா ஆடினாங்க. பிடாக் வி ஷுட் அப்ரிசியேட். இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் ஐபிஎல் ஆடுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ மெஷர். எத்தனை பேர் ஐபிஎல் ஆடுறாங்க இந்த கண்ட்ரில இருந்து அப்படின்னு பார்த்து அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ்க்கு அது ஒரு மெஷரா நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் தே ஹாவ், ஏன்னா அவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் லீக். அதில் வந்து வேற எந்த ஒரு இதுக்கும் இடம் இல்லை. பீப்புள் ஹூ டூ வெல் ஆர் இன் த பிளேயிங் லெவன், பீப்புள் ஹூ டோன்ட் டூ வெல் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேவ் டு சிட் அவுட். அப்படிங்கிறப்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே they get ஐபிஎல் எக்ஸ்போஷர். ஈவன் தோ தே டோன்ட் பிளே, நிறைய சான்சஸ் இருக்கு. தே கெட் டு மிக்ஸ் வித் கிரேட் பிளேயர்ஸ். நல்ல ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஐ திங்க் தே ஷுட் கம் அண்ட் பிளே த ஐபிஎல். 2 கன் பேட்ஸ்மேன் வரணும்னு நினைக்கிறேன் பீடா. இப்ராஹிம் சத்ரான் மாதிரி இன்னும் 2 பேட்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா they'll become much potent force. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சி இப்ப இருக்கிற இதுன்னா நீங்க கரெக்டா சம் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த அஸ்மத்துல்லா சைதி, ரஹமத் ஷா என்னன்னா ப்ராப்பர் ஷாட்ஸ் ஆடுறவங்க, தேர் நாட் பவர் ஹிட்டர்ஸ். இப்ப நான் என்னோட தியரியில 150. இப்ப ஏங்க இங்கிலாண்டோட என்னங்க பண்ணாங்க? டெல்லியில டிஃபெண்ட் பண்ணாங்க 280. they defended 280 against England in 50 hours World Cup in Delhi. Will you believe what I'm saying? டெல்லி பிச் இப்ப 20 ஓவர்ல 280 நடிக்கிற டெல்லியில 280 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பாத்தீங்கன்னா 280 வந்து கொடுத்துட்டு யார் அடிச்சு கொடுத்தது? இந்த மாதிரி கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் தான் அடிச்சு கொடுத்தாங்க போது அதுல வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. T20 ஒன்னே யோசிச்சுட்டு T20னா உனக்கு 180 அடிக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீமை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா கண்டிஷன்ஸ் தெரியணும். எந்த டிபார்ட்மெண்ட் ஜெயிக்குது டோர்னமெண்ட்? பேட்டிங் இன்ஃபுளுன்ஸ்லயா, போலிங் இன்ஃபுளுன்ஸ்லயா? பேட்டிங் இன்ஃபுளுன்ஸ்ல பார் ஸ்கோர் 170னா எந்த மாதிரியான பேட்ஸ்மேன் உங்களுக்கு வேணும்? அப்படி யோசிச்சு செலக்ட் பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா ரஹமத் ஷாவையும் எடுக்கல, அஸ்மத்துல்லா சைதியும் எடுக்கலங்கும் போது இப்ப அஸ்மத்துல்லா ஓமர் சைல நல்ல பிளேயர். பட் ப்ராப்ளம் என்னன்னா, கேன் யூ புட் யுவர் மணி ஆன் ஹிம் ஸ்கோரிங் 30 on a consistent basis? No. நபி டஸ் அ சப்போர்ட் ரோல். கன்சிஸ்டன்ட் ஆடுவாரா? நோ. அதுக்கப்புறம் கார் ஓட்டி முதல்ல கார் ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் ஆடுறாரு. கேன் ஹி கம் இன்டு தி பிக்சர்? நோ. ரஷீத் கான் பின்னாடி வந்து ஒரு பஸ்ட் கொடுக்குறாரு, அவர் முன்னாடியும் வர்றது இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு டப்புன்னு 2 விக்கெட் விழுந்த உடனே கபால்ல நான் போயிருப்பேன் பேடை கட்டின்னு, இஃப் ஐ எம் ரஷீத் கான், நானே போறேன் அப்படின்னு. சோ அதுவும் பண்ணல. அப்படிங்கும் போது ஜத்ரான் எடுத்துன்னு போனாங்க. ஜத்ரான் வாஸ் டோட்டல் ஃபிளாப். அப்புறம் அசரத்துல்லா சசாயை கொண்டு வந்தாங்க. முஜிபுர் ரஹ்மானுக்கு பதிலா ஒரே ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, அவரும் அடிக்கல. உங்களுக்கு பேட்டிங்ல யாருமே அடிக்கல. குல்பதீன் நைப்லாம் வந்து அங்கங்க ஒரு 15 அப்பார்ட் ஃப்ரம் ஜத்ரான் அண்ட் என்ன சொல்றது ரமானுல்லா குர்பாஸ், மற்றவங்கள 10 கூட ஆவரேஜ் இல்லைங்கும் போது when you are playing against a team like South Africa who won every single game because of their bowling, யாருமே பேட்டிங்னு சொல்லாதீங்க. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் அவங்க தோக்கடிச்சாங்கன்னா போன மேட்ச் 11 ஓவர்ஸ்ல 86 for 2 வெஸ்ட் இண்டீஸ் அந்த பிட்ச். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் படுக்கேவலமா ஆடி 50 ரன் அடிச்சாங்க கடைசி 8 ஓவர்ல. இமேஜின் a team like West Indies getting to 86 for 2 in 11 overs. அங்கேருந்து 180 200 போற கெப்பாசிட்டி இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரீம் ரோல் டு 136 போது எல்லா மேட்சையும் பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சது 1 விக்கெட் போலிங் யூனிட் போது. நீங்க அவங்களோட வந்துட்டு நீங்க 130 அடிக்கலன்னா you got no chance. Even going forward to the finals, it is very simple. If whichever team get into the finals, which I firmly expect India to be the one, if they put runs on the board, India will be massive favorites to win the World Cup. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் இன்னும் வரல. அந்த புதர்லேயே இருக்காங்க. போலிங்க வச்சு எப்படியோ ஓடிடி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஒருவேளை whichever team gets into the finals collapses like what it happens, South Africa have got a chance. இல்லைன்னா finals will be going to be struggle for South Africa, I tell you.
சூப்பர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க பேருக்கு. இந்த மாதிரி ஸ்காட்லாந்து சொன்னீங்க, அயர்லாந்து நிறைய. இப்போ சிக்கந்தர் ராஜா மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல் சான்ஸ் கிடைக்காம இருக்காரு. பட் இதுக்கு தான் நான் கேட்குறேன், ஒய் நாட் செகண்ட் டயர் ஐபிஎல் ஆல்சோ? இப்போ ரஞ்சி டிராஃபி பிளேட் எலைட் அப்படின்னு ஆடுறமே, அந்த மாதிரி ஒரு 10 டீம் ஐபிஎல் ஒரு எலைட்டும் ஒரு 8 டீம் ஐபிஎல் பிளேட்டும் இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இல்லையா? நம்ம டொமஸ்டிக் பிளேயர் ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே சான்சஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தான் போர்டு வந்து ஓப்பனா அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, பிசிசிஐ இந்தியா வந்து நிறைய அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், வி தேங்க் தம் ஃபார் சப்போர்ட் கிவன் அப்படின்னு தேவ் தேங்க்டு இந்தியன்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி பிசிசிஐயும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஆர் வெரி நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிறோம் அப்படின்னா 4 பேருக்கு இன்னும் அந்த படிப்பு சொல்லி கொடுத்தா தானே அதுக்கு மரியாதை. அப்போ நிறைய பேருக்கு இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணலாமே. எக்ஸலண்ட் பாயிண்ட் இது. ஒன்னே ஒன்று அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த பிளேட் எலைட்டுன்னு வந்ததுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பிட்வீன் பிளேட் அண்ட் எலைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பிளேட்ல இருக்கிற குவாலிட்டி எலிட்ல இருக்காதுன்றதுனால இந்த பிளேட்ல இருக்கிற ரிசப்ஷன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்பான்சர்ஸ், கிரவுட் ஃபில்லிங் அதெல்லாம் எலிட்ல வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நான் என்னோட சஜஷனை சொல்றேன், நீங்க ஒரு பயங்கர புத்திசாலி, கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. இப்போ வந்து 4 ஃபாரின் பிளேயர் வந்து பிளேயிங்ல அவங்க வைக்கிறாங்க இல்லையா? இந்த அசோசியேட் பிளேயரை நீங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ண முடியும்னு ரூல் கொண்டு வரணும். இப்ப என்ன பண்றாங்க 3 ஃபாரினரை வச்சுட்டு 4வது ஃபாரினரை ரீப்ளேஸ் பண்றாங்க, பிகாஸ் தட் இஸ் a ரூல். இப்ப ஐபிஎல் என்ன பண்ணணும்னா, நீங்க 4 ஃபாரின் பிளேயரை உங்க பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டீங்கனாலும் இஃப் இஸ் ஃப்ரம் an அசோசியேட் பிளேயிங் WPL அப்படிதானே பண்றாங்க. 5வது ஃபாரினர் ஆடலாம், அசோசியேட்னா 5வது ஃபாரினர் ஆடலாம் WPL இல்ல. அதுதான் இப்ப அது வந்து WPL 5வது ஃபாரினர் டைரக்ட் என்ட்ரி கிடைக்குது. ஓகே, இங்க உங்களுக்கு வந்து 5வது ஃபாரினர் கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு டேக் ஒன் கெபாசிட்டி இந்தியன் பிளேயர் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். WIPL பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராப் ஆஃப் உமன் பிளேயர்ஸ் இல்ல, அதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 4 பிளேயர் உங்களுக்கு பிளேயிங் லெவல்ல நீங்க எடுத்துருங்க. பட் ஸ்டில் இப்போ ஒரு வார்னரை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வார்னர் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா யூ கேன் ரீப்ளேஸ் ஹிம் பை a bowler, some Chris Sole, Brad Wheel, Mark Watt, if he is from a associate nation. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், you are forced to pick up an associate player. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 ஐபிஎல் டீம் இருக்குன்னா ஒரு 15 அசோசியேட் பிளேயர் வந்துட்டு நீங்க எடுத்துருவீங்க. ஏன்னா எப்படி யோசிப்பீங்க, இப்போ வார்னர் வந்து ஒரு பேட்ஸ்மேனா நான் எடுக்கிறேன், ஓகே, நான் வார்னரை என்னால அதுக்கப்புறம் வார்னர் ஒன்றும் பண்ண முடியாது. நான் 4 பிளேயர் எடுத்துட்டேன், நான் வார்னரை ஒன்றும் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா எனக்கு if I'm having an option to replace him with an associate player, அவனுக்கு பதிலா ஒரு மார்க் வாட்டோ ஒரு கிறிஸ்டோலோ உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு டு ஷோகேஸ். சரி, அப்ப இந்தியன் பிளேயருக்கு வாய்ப்பு போகாதா? இப்ப இந்தியன் பிளேயர் தானே இம்பாக்ட் ஆகுறாங்க. இல்ல, இப்ப நீங்க ஒரு 4 பிளேயர் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது நான் சொல்றது ஒன்லி ஃபாரின் டு ஃபாரின். நான் சொல்றது ஒன்லி ஃபாரின் டு ஃபாரின். ஓகே. இப்ப நீங்க எப்படி இம்பாக்ட் சப் ரூல் வச்சுக்கணும்னா, நார்மல் இம்பாக்ட் சப் ரூல் ஹஸ் டு கண்டினியூ. That is, you can replace any player with any player. Okay, Indian with Indian, okay, but foreign to foreign allowed provided it is associate. Okay. Correct. I'm only telling this for fielding 4 foreign players. 4 ஃபாரின் பிளேயரை நான் ஃபீல்டு பண்ணாலும் இப்ப நீங்க 4 ஃபாரின் பிளேயரை ஃபீல்ட் பண்ணீங்கன்னா that foreign player cannot be replaced by a foreign player. It can only be replaced by Indian player. இப்ப foreign can be replaced only if 3 are in the playing 11 போது இப்ப 4 கொடுத்தோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபாரின் போலரை யூஸ் பண்ணுவேன். எடுத்த உடனே ஒரு பிராட் வீல பிளேயிங் லெவல்ல எடுத்துன்னு வந்துட்டு பேட்டிங் ஆடும்போது என்ன பண்ணுவேன், ஐ வில் ரீப்ளேஸ் ஹிம் வித் டேவிட் வார்னர். அப்ப எனக்கு என்ன ஆகுது, இன்னொரு அசோசியேட் நேஷன்ல இருந்து வர பிளேயர் ஒரு 15 பிளேயர், டாப் 15 பிளேயர்ஸ் will have a chance to be in IPL, not only just for a sake of it, you will also get an opportunity to play. So அதே மாதிரி இந்த இந்தியன் கிராப் ஆஃப் பிளேயர்ஸும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது, அவங்களோட சான்சஸும் இருக்குன்றதுனால நீங்க இப்ப பிளேட் எலைட் நீங்க சொல்றது எக்ஸ்ட்ராடினரி ஐடியா, நான் அது இல்லன்னு சொல்ல, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்வெல் ஆகும். பட் ஈவென்ச்சுவலா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஆயிருமோ, வாய்ப்பு இருக்குல்ல? நிறைய இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இந்த டெஸ்ட் பிளே இந்த அசோசியேட் நேஷன்ஸ்ல இன்னும் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்தாங்கன்னா அந்த பிளேட்டு பாக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், கிரவுட் கம்மிங் இன், பிராட்காஸ்டிங் ரைட்ஸ், அது வந்து எலிட்டுக்கும் வரும். இப்போவே நீங்க எலிட்டுக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா ஆல் யுவர் ஃபாரின் பிளேயர்ஸ் will predominantly all come from associate nations. அப்படிங்கும் போது என்ன இருக்கும், எந்த அளவுக்கு அந்த கான்செப்டை நீங்க விற்க முடியும். இப்போதைக்கு இப்போ ஒரு பாப்பா நியூகினில இருந்து ஒரு 3 ஸ்டார் பிளேயர் இருக்கான்,
இப்ப ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒரு 3 ஸ்டார் பிளேயர் இருக்கான். he was got as much as a name and reputation like David Warner, like for example ஜாஸ் பட்லர் அப்படின்னா அந்த கான்செப்ட் வித்து போகும். ஆனா அந்த கான்செப்ட் வர்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 7-8 வருஷம் ஆகும். இந்த டீம்ல ஒரு 4 பேர். இப்ப நான் ஒரே ஒரு கேட்கிறேன், அசோசியேட் நேஷன்ல ஒரு பிளேயர் ஆடுறாருன்னா அந்த பிளேயர் கிரவுட் புல்லரா, அந்த பிளேயரை பாக்குறதுக்கு மட்டுமே கிரவுட் வர்ற ஒரு பிளேயர் இப்ப நீங்க சொல்லுங்க, கிடையாது. இப்போ நீங்க 10ல் 1 11ன்னா பிராண்டன் மெக்கல்லம் நல்ல பிளேயரு, மைக்கேல் ஜோன்ஸ் நல்ல பிளேயர் அப்படின்னு பார்க்க வருவாங்க. மைக்கேல் ஜோன்ஸுக்காக ஒரு கிரவுடு அப்படின்னு வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அப்படிங்கும்போது எப்படி அவங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணும்? இந்த மாதிரி இம்பாக்ட் உள்ள கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா மாத்தினீங்கன்னா there is a good chance all the associate players will play a part effectively. அப்போ பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சோம்னா ஸ்லோவா நீங்க சொல்றதை கொண்டு வரலாம், சக்சஸ்ஃபுல் ஆகும். அதை பண்ணுவாங்களா தெரியாது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணணும் டு இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் அசோசியேட் நேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ சூப்பர். ஆப்கானிஸ்தான் வெல் பிளேட். சவுத் ஆஃப்ரிக்கா பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபைனல். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல எனக்கு நான் சொல்றேன், ஒரு 12 வருஷம் இந்த டீமோட இருந்திருக்கேன். ஒரு 9 ஐசிசி டிராஃபி போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒன்னு க்ளோஸ் மேட்ச் இன் வேர்ல்ட் கப் ஆர் நாக் அவுட்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிசல்ட், சவுத் ஆப்பிரிக்கா லூசிங். வேற எதுவுமே பேசாதீங்க, சவுத் ஆப்பிரிக்கா லூசிங். 2011 தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐசிசி டிராஃபி. எல்லாத்தையும் அன்பீட்டனா இந்தியாவையும் ஜெயிச்சுட்டு நியூசிலாண்டோட பங்களாதேஷ்ல இருந்து மேட்ச் 220 சேசிங்க, 110 for 2 அங்கேருந்து தோத்தோம். 2012 T20 வேர்ல்ட் கப் பாகிஸ்தானோட அந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச் 130 நாங்க டார்கெட் கொடுத்தோம், 65-70 for 6 உமர்குல் வந்து அடிச்சிட்டாரு. 14 வேர்ல்டு கப்ல கஷ்டப்பட்டு இப்படிதான் ஜெயிச்சோம். லீக்ல ஸ்ரீலங்காவோட தோத்துட்டு, நெதர்லாண்ட்ஸோட 5 ரன்ல ஜெயிச்சோம், இங்கிலாண்டோட 3 ரன்ல ஜெயிச்சோம். இப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல 170 இம்போசிங் ஸ்கோர் அடிச்சுட்டு விராட் கோலி வேற மிருகமான்னு நின்னுட்டாரு. 2015 வேர்ல்ட் கப்போட பரிதாப கதை உங்களுக்கு தெரியும், ஆக்லாண்ட்ல என்ன நடந்ததுன்னு. 2016 வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா செமிஃபைனல், கடைசி ஓவர்ல 9 ரன் அடிக்கணும், பிராத் ஒயிட் ஸ்ட்ரைக்கு, ரபாதா போலிங், அந்த ஒரு 6 கொடுத்துட்டார் ரபாதா, அது போச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இதே 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில 90 for no loss இந்தியாவோட 90 for no lossல இருந்து 160 ஆல் அவுட். ஒவ்வொரு வருஷமும் இப்படி யாருக்கு எக்ஸப்ட் 2019 வேர்ல்ட் கப் வேற புவர் வேர்ல்ட் கப்னு போது இந்த தடவை பாருங்க, இந்த 6 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. பிஃபோர் திஸ் எவ்ரி கேம் தே ஷுட் ஹவ் லாஸ்ட், ஆனா தே டிடன்ட் லூஸ். தட் இஸ் வை ஐ புட் இட் ட்வீட், stars are aligning for South Africa on very honest basis. What I'm telling before saying goodbye to this program, இந்தியா வந்தா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a one-sided final in favor of India. இது மனசு வலிக்கதான் நான் சொல்றேன், ஏன்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் மை ஐடென்டிட்டி டு த வியூவர்ஸ். என்னால நடிக்க முடியும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, என்னால நடிக்க முடியாது. ஐ வாண்ட் டு பி லவுட் ஃபார் வாட் டைம். ஐ வில் சப்போர்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இந்தியா வந்தா இட் இஸ் கோயிங் டு பி one-sided final in favor of India. இங்கிலாந்து வந்தா சவுத் ஆப்பிரிக்கா வில் வின். அதுக்காக இந்தியா தோக்கணும் இங்கிலாண்டோட நான் வேண்டிக்கலாம் மாட்டேன். பட் இந்தியா வந்து வந்தே மாதரம்லாம் பண்ணீங்க ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்போ. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா நான் முதலே சொல்றேன். முதல்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூ பண்ணும்போது அந்த எபிசோட நம்ம சொன்னது என்ன, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா எனக்கு கவலை இல்லை, எந்த டீம் ஜெயிச்சாலும் நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன், எந்த டீம் தோக்கணும்னு எனக்கு அந்த இதுவே கிடையாதுன்னு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஃப்ரீயா பார்ப்போம், கொஞ்சம் ஒரு மனசுல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிற மாதிரி தான் சந்தோஷப்படுறோம். இப்ப இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும், சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் அவுட் ஆகணும் டென்ஷனே கிடையாது. யார் நல்லா ஆடுறோம் இன்னைக்கெல்லாம் பார்த்தா அப்படியே 5 விக்கெட் போனதும் கூட ஐயோ எவனாவத்தா அடிச்சிருவானா, அவுட் ஆடக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். அந்த டென்ஷன் எனக்கு கிடையாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஸ்டில் இட் இஸ் ரெய்னிங் இன் கயானான்றாங்க. ட்வீட்ல நிறைய பேர் போடுறாங்க இட் இஸ் கிளியர் நின்றுச்சு மேட்ச் நடக்கும்லாம் போட்டுட்டு இருக்காங்க ட்வீட், நானும் பார்த்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, பிகாஸ் ஐ பீன் பார்ட் ஆஃப் சிபிஎல். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மழை பேஞ்சினே ரசன பேஞ்சினே தான் இருக்குன்றாங்க. ஆனா வந்துட்டு மழை பெய்யலன்றாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல எனக்கு. ஆஸ் மச் ஆஸ் ஐ வாண்ட் இந்தியா டு வின், இட் ஹாஸ் டு பி a fair contest. இங்கிலாந்து வந்து உங்களுக்கு சூப்பர் 8ல வந்துட்டு மழையில போயிடுமோ அந்த மேட்ச் அப்படின்னு பயந்துட்டு இருந்து அந்த மேட்ச் நமீபியாவோட அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டார்ட் ஆகி கஷ்டப்பட்டு வந்தாங்க. யுஎஸ்ஏவோட மழையில போயிடுமோ, சூப்பர் 8ஸ்ல போயிடுமோ, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த தடவை உங்களுக்கு மழையில போச்சுன்னா அது நியாயமே கிடையாது. ஐ வாண்ட் a fair contest. இந்த டீம் which is playing good cricket to win rather than the team. இப்போ இந்தியா வந்து மழையில வந்து இந்தியா will advance to the final surely because they are unbeaten with they deserve it. ஆனா பாவம், don't you think the other team should also be given an opportunity to show what I can do?
அதனாலதான் எனக்கு வந்து இந்த மேட்ச் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா will definitely start as favorites. இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சாலும் they'll be overwhelming favorites against South Africa in the finals. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. That's what we have got in this episode. Until we come back and entertain you in yet another episode of T20 World Cup. Thanks a lot and bye-bye.